இன்றைக்கி மேட்ரிமனியில் போய் நீங்கள் செக் பண்ணும்போது முதல்ல காஸ்ட்டுங்கிறத நீங்கள் வந்து ஆள்னு நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் போடுவீங்களா? எனக்கு இந்த ஜாதி வேணுங்கிறத நீங்கள் டிக் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்க? ஆளுன்னு தான் சார் ஏன்னா இப்போதைக்கு யாருக்குமே முக்கியம் இல்லை சார். அது சரி பேரண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்கன்னா அதுக்கு எங்களால் ஃபைட் பண்ண முடியும் சார். ஃபைட் பண்ணுறதுனால தான் நிறைய பேர் லவ் மேரேஜும் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படின்னா பையன் வீட்டு சைட்லேருந்தும் அதை தான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க. பொண்ணு வீட்டு சைட்லேருந்து மட்டும் கிடையாது. அது இந்த லவ் மேரேஜஸ் இந்த அரேஞ்ச் மேரேஜஸில் நம்ம என்னதான் ப்ரையாரிட்டிஸ் பண்ணி பேசினாலும் இன்னைக்கு கம்யூனிட்டிஸை திருமணத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கண்டிப்பாக கொண்டு வராங்க. இதுக்கு மேலே மேரேஜ் பண்ணாங்கனாலும் அவங்க எங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க சபை நாகரிகத்தில் உட்காரையில் இந்த ஜாதி முறைப்படி நாங்கள் திருமணம் நடத்துகிறதா இல்லை இவங்களுடைய முறைப்படி நாங்கள் திருமணம் நடத்துகிறதா அப்படிங்கிற இடத்துல வரையில் அங்கேயே பிரச்சனையானது உருவாகுது. இதுக்கு அடுத்தபடியாக அவங்க குழந்தைகள் சூழ்நிலையில் போனாங்கன்னா ஜாதி சான்றிதழ்கள் வாங்கக்கூடிய இடம் வரை தொடர்ந்து இன்னைக்கு பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது நம்ம பேசுறதுக்கு வேணா நம்ம வந்து இன்னைக்கு ஜாதி நாங்கள் பார்க்கறது இல்லை, என் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாமே தவிர இன்னைக்கு நடைமுறைக்கு இது சாத்தியமே இல்லாத ஒன்றாகத்தான் இன்னைக்கு இது விளங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு என்ன வயசாகுது? சரி, எனக்கு வந்து 23 வயது ஆகுது. சரி, நீங்கள் ஜாதி பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து எந்த சமூகத்தை பொண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவா? சார், நான் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சமூகத்தை சார்ந்த நபர்களுடன் தான் நான் திருமணம் முடிக்கணுங்கிற இதில் இருக்கிறேன் சார். ஏன்னா எதுக்காகங்கிற காரணத்தையும் நான் சொல்லி கண்டிப்பான முறையில் இது பண்ணணுங்கிறதுனா, ஏற்கனவே நடைமுறையில் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் நேரோட கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? சார், நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் சார். எம்ஏ என்ன படிச்சிருக்கீங்க? சார், எம்ஏ சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் சார். சோஷியல் ஒர்க் படிச்சுட்டு சமூக நீதியை நீங்களே இந்த மேடையில வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா. சமூகத்துக்கு இது வந்து இந்த விஷயங்கள் தவறான ஒன்றுதான். அதையே நீங்க ஃபாலோ பண்றீங்க சார். பல பிரச்சனைகளுக்குள்ள நான் உள்ள போறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டட் இல்லைங்கிறேன். அது நீங்க சமூக நீதி இப்ப பேசக்கூடாது. டைமி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.